ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பயங்கரமா சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? எப்பா எப்படியோ ஒரு வழியா திரும்ப ஆதரவு கொடுத்தா இருப்பா, இனிமே தளபதி முதலமைச்சர் ஆயிரம் இருப்பா அப்படின்ட்டு சந்தோஷத்துல இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இனிமேதான் ஆட்டமே இருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்களை பேசணும். இப்பதான் திரும்ப அவருடைய அந்த செய்தியை சந்திப்பு பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது திரும்ப ஏன் நேத்தே இந்த ஆதரவை கொடுக்கல, இவ்வளோ நேரமா ஜவ்வா இழுத்து இன்னைக்கு 4 மணிக்கு மேல இந்த ஆதரவு கொடுக்காரு. ஐயுமல் கட்சி, நாங்க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதான் அப்படியே கேட்போம், அவங்க சொல்றத கண்ணை மூடிட்டு செய்வோம் அப்படின்னு சொன்னவங்க நேத்து ஆதரவு கொடுத்துட்டு திரும்ப வாபஸ் வாங்கிட்டு இன்னைக்கு மறுபடி திருமாவளவன் ஆதரவு கொடுக்கும்போது அவங்களும் ஆதரவு கொடுக்காங்களே, ஏன் வாண்டடாமதுல ஏறுறாங்க வண்டியில? ஏன்னா திருமாவளவன் கொடுத்துட்டாலே 112 முடிஞ்சு போச்சு, பெரும்பான்மை கிடைச்சிட்டு திரும்ப இவங்களாக வாண்டடா ஏறாங்க. நேற்று போனவங்க திரும்பியா வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆதரவு கடிதம் ஆதவர்ஜினா திருமாவளவன் அவர்கிட்ட போயிட்டு இந்த ஆதரவு கடிதம் வாங்கிட்டு வந்துட்ட உடனே ஆளுநரை பார்க்க விஜய் அவர்கள் 4வது முறையாக கிளம்புறாரு. ஆனா ஆளுநர் கேரளா போறாரு. ஸோ ஆளுநர் சந்திப்பு நடைபெறவில்லை, விஜய் அவர்கள் சந்திக்கவில்லை. ஸோ அப்படின்னா மண்டே விஜய் முதலமைச்சர் ஆகிறதும் உறுதியாகப்படலை. ஓகேவா? நாளைக்கு சண்டே இல்லை. ஸோ எல்லாத்தையும் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், திருமாவளவன் அவர்கள் ஏன் நேரத்தே இந்த ஆதரவு கொடுக்கல? இப்போ அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதே நிலைப்பாடு தான் நாங்களும் எடுத்திருக்கோம். அதாவது ஆளுநர் ஆட்சிங்க அமைஞ்சிடக்கூடாது. விஜய் அவர்கள் கட்சி 108 தொகுதியில் பிடிச்சதுக்கு அப்புறமும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. ஸோ நம்மளால அது தவறிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கும். ஆனால் திமுகவுடைய தான் இன்னும் கூட்டணியில் இருக்கோம். வெளியிலிருந்து எங்களுடைய ஆதரவை இந்த அரசு அமைகிறதுக்கு நாங்கள் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே தான் எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, திருமாவளவன் அவர்கிட்ட, சரி இப்போ நீங்கள் இந்த ஆதரவு கொடுக்கீங்கல்ல, இந்த ஆதரவை ஏன் நேத்தே இந்த ஆதரவு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் நேற்று கொடுக்கல? ஐயுஎம்எல் கட்சி நேற்று ஆதரவு கொடுத்துட்டு ஏன் வாபஸ் வாங்கிட்டு இன்னைக்கு மறுபடியும் ஆதரவு கொடுக்காங்க? இந்த ரெண்டு கணக்கு போட்டாலே ஒரு விஷயம் புரியும். என்ன கேட்டீங்கன்னா, இவங்க இப்போ பெருந்தன்மையா நிபந்தனைச்சு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது கிடையாது. இவங்க தங்களுடைய அந்த டிமாண்ட வேல்யூவை ஏற்றணும். விடுதலை கட்சி வந்தாதான் தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். பார்த்தீங்களா, நாங்கள் தான் மையப்புள்ளி, இது திருமா காலம் அப்படின்னு அவங்க கட்சிகள்லாம் பில்டப் எடுத்தாங்களா, திரும்ப தான் முதலமைச்சர் ஆக போறாரு, துணை முதலமைச்சர் அப்படின்னு ஓவர் பில்டப் கொடுத்தாங்களா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நேற்று ஐயுஎம்எல் கட்சி ஆதரவு கொடுத்தாங்கல்ல, ஆதரவு கொடுத்துட்டு திரும்பி அவசரம் கேட்டீங்கன்னா, நேற்று ஐயுஎம்எல் கட்சி ஆதரவு கொடுத்த உடனே 112 பெரும்பான்மை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விசிக்க வந்தாலும் வரட்டாலும் பெருசா டிமாண்ட் அவங்களுக்கு இருக்காது, அவங்க வேல்யூ ஏற்ற முடியாது. ஸோ அதனால திருமாவளவன் பேர்ல ஐயுஎம்எல் கட்சி திரும்ப ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ஸோ ரிட்டர்ன் வாங்கினதுக்கு அப்புறம் திருமாவளவனுடைய அந்த வேல்யூ ஏறுதுல உங்களுக்கு புரியுது? ஐயோ திருமாவளவன் வரல, 2 சீட்டு வந்தாகணுமே, 2 சீட்டு வந்தாதானே இங்க கரெக்ட் ஆகும், அப்போ எப்போ அவர் கொடுப்பாருன்னு அவரை நோக்கியே இந்த மீடியா எல்லாரும் உலகமேல தமிழர்களும் திரும்ப கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு வேல்யூவை ஏற்ற வச்சு, அதே டைம்ல இவங்க கட்சிக்காரங்களை வச்சு, இவருடைய பொதுச் செயலாளர் வச்சு, இது திருமாக்காலம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்னு ஏற்ற விட்டு, ஸோ இவங்க அப்படியே தங்களுடைய அந்த வேல்யூவை ஏற்ற பார்த்தாங்க. எப்படியாவது நம்ம 2 சீட்டை வச்சுக்கிட்டு நம்ம துணை முதலமைச்சர் கேட்டணும், இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கும். ஸோ நாம இந்த இடத்துல ஒற்றுமையா இருந்து நாம பார்த்தீங்கன்னா அதுக்கு பயிற்சி கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால அந்த எதிர்ப்பின் விளைவாக தான் மக்கள் பெரிதளவில் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை திருமாவளவன் பேக் அடிச்சாரு. அவங்க கட்சியிலிருந்து இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு மேலதான் இது வதந்திகள், கட்சியிலிருந்து அப்படிலாம் எதுவும் கேட்கப்படலை அப்படிங்கிற இதே வருது, ட்விட்டே வருது, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதை முதல்ல நான் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா நாம ஒன்றும் சும்மா திருமாவளவன் இருக்கல. அதாவது விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல நீங்க வாங்க, திருமாவளவனுடைய மனசு இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்சியில் அதே பங்கு கொடுக்கணும் ஆதரவு நான் சொன்னதுக்கு அப்புறமும் அவர் வரல. ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்குங்கிறத நீங்க சொல்லக்கூடாதுங்க. நீங்க எப்படிங்க சொல்லலாம்? அது அதிமுக சொல்லலாம், திமுக சொல்லலாம், நீங்க எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு ரொம்ப எக்காலமா நக்கலா பேசிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலும் திமுக விமர்சிக்கும் போதெல்லாம் இடையில விஜய் அவர்கள் ரொம்ப அவமதிச்சு, சினிமாக்காரன் கூத்தாடி ரசிகர்கள் வாரான் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் விஷயத்துல ஏன் இந்த விஜய்னு கைது பண்ணாம வச்சிருக்காரு எனக்கு வருத்தம் வருதுன்னு ஸ்டாலின் அவர்கிட்ட முரண்பட்டுட்டு, அது மட்டும் இல்ல அவங்க கட்சிக்காரன் 47 சடலத்து மேல ஏறி போறான் விஜய் அப்படின்னு வன்னியரசு பேசியிருக்காரு. வன்னியரசுலாம் ரொம்ப ஓவர். அதுக்கப்புறம் விஜய் அவர்களை இன்னும் மட்டமா RSS பெற்று போட்ட பிள்ளைன்னு சொன்னார் திருமாவளவன். இவ்வளவு பிள்ளை பேசிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு ஆதரவு கொடுக்க 2 சீட் இருக்கு, ஆட்சி அமைக்க குறைவா இருக்குன்னு கேட்டா உனக்கு கொடுக்கலன்னு சொல்லணும், இல்லை கொடுக்கலன்னு சொல்லணும். இல்ல நீ இந்த நிபந்தனை ஆதரவு ஆட்சி அமைக்கிறது மட்டும் தாரங்கிறத அப்பயும் சொல்லிட்டு போலாமே. அதை பயன்படுத்திக்கிடணுமா? அதை பயன்படுத்திக்கிட்டு நாங்க துணை முதலமைச்சர் கேட்கணும், எங்களுக்கு அது கேட்கணும். மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்துட்டான். அவ்வளவு பேரும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பத்திட்டு எரிஞ்சிட்டு இந்த நேற்று நைட்ல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க, பயங்கரமா திருமாவுக்கு எதிராக பாத்தீங்கன்னா கட்டணங்கள் பொதுமக்கள் இருந்து கிளம்பின உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
இல்லை மக்கள் எல்லாம் நமக்கு எதிராக திரும்பிட்டாங்க சரிபடாது அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு வந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் இழுத்தடிச்சு இதை வந்து நாங்கள் வந்து வெளியிலேருந்து நிபந்தனை வச்சு ஆதரவு கொடுக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் எவ்வளோக்குள்ள என்ன சொல்ல இவ்வளோ மோட்டமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தோணுது. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், நேரத்தே ஐயமல் ஆதரவு கொடுத்தாங்க, இவங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் அப்போயே விட்டுருந்தா கூட அங்கே ஆளுநர் செஞ்சிருப்பார். சரி இல்லை நீங்கள் நேற்று நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கும்போதே திருமாவளவன் ஆதரவு கொடுத்துருந்தாருன்னா இந்நேரத்துக்கு நேரத்தே ஆளுநர் சந்திச்சு கொடுத்துருப்பாரா விஜய் அவர்கள்? இன்னைக்கு முதலமைச்சராக இருப்பாரா? போச்சா? சரி ஓகே. இப்போ வந்து இதுலேயும் இன்னொரு சீன் இருக்குது, அது மெயினாக எல்லாத்தையும் கவனிங்க. இப்போ திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. இதில் இவங்க எல்லாரும் திரும்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்த உடனே முக ஸ்டாலின் அவர் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணிருக்காரு, புதுசாக அமைய போகிற அந்த அரசுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதாவது கூட்டணியில் தொடரும்னு சொல்லியிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அவர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ இப்படி ஒரு ஆதரவு நிலையோட விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தா அது சரியா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிங்களா? மனசை தொட்டு சொல்லுங்க. நேரத்து சொன்ன அதே நிலைப்பாடு தான் நான் சொல்கிறேன். இது வந்து உறுதியான ஒரு நிலைப்பாட்டோட விஜய் அவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும்னு நினைக்கிங்களா? அவர் நினைச்ச மாதிரி மக்கள் எதிர்பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டது எதுக்காண்டி? அவர் சுயமா சிந்தனையோட ஒரு திட்டத்தை அறிவிப்பார், நல்ல விஷயங்களை பண்ணுவார், எல்லாமே அவரோட சுய முடிவோடு இருக்குன்னு நம்ம நினைச்சோம். ஆனா இப்ப வெளியிலிருந்து திமுக கூட இருக்கிற கூட்டணியில் இருந்துகிட்டு இவங்க கொடுக்குற ஆதரவு வச்சிருந்தா அவர் நாளைக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர இதை கொண்டு வந்தாலும் இவங்களுடைய அனுமதி கேட்டு கேட்டு பண்ற மாதிரி இருக்கும். இவங்களுடைய அனுமதினா ஆட்டோமேட்டிக்கா திமுக சார்ந்த அனுமதி. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு வருத்தமாகி போயிட்டு இருக்கு. இவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு விஜய் அவர்கள் 108 இடங்களை பிடிச்சும் கடைசியில் இவங்க கிட்ட ஆதரவு வச்சு ஒரு ஆட்சி அமைக்க நிலைமை வருது அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியா இருக்கு. இப்போ நல்லா பாருங்க, நீங்க ஆதரவு கொடுக்கறதா இருந்தா அதுலயும் ட்விஸ்டா பாருங்க. ஆதரவு கொடுக்குற மாதிரியும் இருக்கணும், ஆனா கொடுக்காத மாதிரியும் இருக்கணும். எப்படி நீங்க நேரத்தை கொடுத்தா இன்னதுக்கு ஆச்சரியம். ஒரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் கேரளா போறான்னு சொல்லிட்டாங்க, 7 மணிக்கு மேல போறதுனாரு. இவங்க இழுத்தடிச்சு 4 மணிக்கு அவங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்து 5 மணிக்கு பெர்மிஷன் வாங்கி போனா அவர் அதுக்கு மேல பிஜேபி ஒரு பக்கம், அவர் உடனே நான் கேரளா போறேன் பார்க்க முடியாது. அதுக்குள்ள யாருக்குமே டிடி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காரா? அதாவது அவதூறு பரப்பி வச்சிருக்காருல்ல, குதிரை பேரம் பேசிட்டாரு, என் ஆளை கூப்பிட்டு இதை நீங்க விசாரிக்கணும். இன்னும் ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார் பாருங்க. அதாவது இந்த எம்எல்ஏ கடிதத்தெல்லாம் சரியா இருக்கா, கையொப்பம் நீங்க வந்து எதுவும் போர்ஜரி பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் அதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ திங்கட்கிழமையும் விஜய் பதவி ஏற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ முடிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு அந்த மனசுல சுத்தலை விடுறாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. அதாவது நான் நேரத்தை சொன்ன திரும்பியும் சொல்ல நினைக்கிறேன், நீங்க திமுக கூட்டணியோட அவங்க இருந்துகிட்டு அவங்களுடைய ஆதரவு வாங்கி ஆட்சி அமைக்கிறது இது வந்து ஒரு உறுதியான ஒரு ஆட்சி இருக்கவே இருக்காது. என்ன நம்முடைய சந்தோஷத்துக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக உட்காருவாரு, அதை மட்டும் நம்ம சந்தோஷமா சரி கஷ்டப்பட்டதுக்கு அவர் முதலமைச்சராக உட்காந்துட்டா இருப்பா அப்படி சந்தோஷப்படலாம். ஆனா அது 6 மாசமோ ஒரு வருடத்துக்குள்ள என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ எல்லாருக்கும் இதுல ஒரு டவுட் வரும், சரி அவ்வளவுக்குள்ள இருந்து அதாவது முதலமைச்சரா விஜயபால உட்கார வச்சு ஆட்சி அமைக்க விட்டு ஸ்டாலினுக்கு வந்து அப்படி என்ன ஒரு பெருந்தன்மையா? ஏன் இவங்களெல்லாம் அவர் வந்து ஏன்னா ஐயும கட்சி நான் ஸ்டாலின் கூட தான் கேட்பேன்னு சொன்னாங்க. இப்போ திருமணம் வரைக்கும் நேற்று நைட்டு வரைக்கும் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவ்வளோக்குள்ள அவங்க கூட்டணி கட்சி இத்தனை வருஷமா இருந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு வந்து விஜயபாலுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமை என்ன? அப்போ ஸ்டாலின் அவங்களுக்கு பெருந்தன்மையா கொடுத்துட்டாரா? இந்த ஆதரவை இவங்கெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். அதெல்லாம் கிடையாது, அவ்வளோக்குள்ள பெருந்தன்மையானலாம் கிடையாது. அதுலேயும் ஒரு உண்மை இருக்கு, நேற்று சொன்னதுதான். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஆளுநருக்கு போயிட்டு அது வந்து மறுதேர்தல் வந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் மிக ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மையில வச்சு வச்சிருவார். 200க்கு 200 சாலிடா அடிப்பார். ஓகேவா? ஏன்னா அவரை ஆட்சி அமைக்கல விடாம விட்டுட்டீங்க, அவரை முதல்வரக்கம் விடாம விட்டுட்டீங்கல்ல, எல்லாரும் வந்து எதிர்ப்பு காமிச்சு அவரை வந்து கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்கிற கோவத்துல மக்கள் எல்லாரும் குத்துன்னு விசில் குத்திடுவாங்க. இப்போ குத்துனதோட டபுள் மடங்கே குத்துவாங்க கோவத்துல. ஆதங்கம் ஃபுல்லா விஜய் பக்கம் தான் நிற்கும். ஸோ அதை வந்து அந்த நல்ல பேரோட அவங்க இருக்கக்கூடாது. ஸோ இவங்களுடைய என்னோட என்ன கேட்டீங்கன்னா அவங்களை ஆட்சி அமைக்க விடணும், தேவைக்காக ஆட்சி அமைக்க விடணும், விஜயவால முதலமைச்சர் இருக்க விட்டு அவங்களுடைய ஆட்சியில அவங்க சொன்னதை செய்ய முடியாம அவங்க கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த அவலங்களை எடுத்து சொல்லி பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆட்சி அமைப்பு தகுதியே கிடையாது, இவங்கெல்லாம் ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் உங்களுடைய அந்த இதுல வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க, பாத்தீங்களா தகுதியே இல்லாம இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரா நோண்டி நொங்கெடுத்து அவங்கள பத்தி நெகட்டிவா பரப்பி, விஜய் அவர்களை பத்தி நெகட்டிவா பரப்பி, சட்டமன்ற நடக்கிற கூத்துக்களை பாத்தீங்களா அப்படி பத்தி எல்லாத்தையும் பரப்பி மக்கள் மனசுல ஆமா இவங்கெல்லாம் ஒரு ஆட்சி அமைக்க தகுதியானவங்க இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவை கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் விஜய்களை பத்தி பேடான இமேஜா மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் மறு எலெக்ஷன் வர வைப்பாங்க. அப்போ தங்களுடைய ஆதரவாளரை பேக் அடிக்க வைப்பாங்க. புரியுதா? அப்போ உங்க மனசுல எல்லாம் அதாவது இப்போ விஜய்களுக்கு ஆதரவா நிற்கக்கூடிய ரசிகர்கள் வந்து எப்பவுமே விஜய்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா இப்போ வந்து எல்லா மக்களும் சேர்ந்து போட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து நடுவில் மேல மக்கள் ஆமா இல்ல இவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு இவங்க கொடுக்குற நெகட்டிவை பார்த்து விஜய்களுக்கு அந்த கட்சி மேல ஒரு பேட் இமேஜ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஒப்பீனியன் வர வச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சுன்னா
இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, என்னதான் இருந்தாலும் திமுக அது வந்து அந்த பாரம்பரியமாக வந்தவங்கள அந்த தகுதியில் அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு அரசியல் கட்சியை எப்படி நடத்துறதுங்கிற தகுதி உள்ளவங்க அவங்க தான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆட்சி கலைச்சி மரியாதை வந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். இப்பவே ஜெயிச்சா திரும்பவும் தேவைக்காக தான் வரும். அது அதிகமான இடத்துல பெரும்பான்மையாக வந்துடும். ஸோ அப்போ நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்ப நம்மளால வரவே முடியாது. அதிமுக திமுக 2 கட்சியும் மூலையில் உட்காந்துட வேண்டியதான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு ஸ்டாலின் அவருக்கு. ஸோ அதனால தான் கொடுக்குற மாதிரி கொடுத்து பண்ணுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டத்தை ஆட விட்டு வேடிக்கை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னமோ பாடாய் படுத்துறாங்க அந்த மனுஷனை, அது மட்டும் நல்லா புரியுது. ஸோ எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சந்தோஷம் என்ன கேட்டிங்கன்னா, எப்படியோ இந்த விஜய் அவர்கள் நம்ம அந்த ஆட்சி கட்டலில் ஜோசப் விஜய் இன்னும் நான் அப்படின்னு உட்காரட்டும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். என்ன சொல்ல, நாட்டு நிலைமை அரசியல் நிலைமை இப்படி தானே இருக்குது இந்த நாட்டோட நிலைமை. ஸோ இந்த நாட்டோட தலைவிதியாக மாற்றுறதுக்குன்னு 3வது ஒரு சக்தியாக ஒருத்தர் வந்தால், அதுவும் இவ்வளோக்குள்ளே ஜெயிச்சும் என்னென்ன இடர்பாடுகள் எல்லாராலும் என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துருப்பீங்க. இதான் நம்ம நாட்டு நிலைமை. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க நல்லபடியாக. ஸோ இதை எதிர்த்து போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால விஜயபல் இதுலேயும் வெற்றி அடையணும். எல்லாமே ஒரு நல்லதாகவே நினைக்கணும். எதிரிகள் என்ன விதமான ஒரு குறுக்கு புத்தியில் என்ன விதமான ஒரு வில்லங்கத்தை பண்ண நினைச்சாலும் அதை அவர் முறியடிக்கணும். அவ்வளோதான் நம்மளுடைய எண்ணம். சரியா? எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். ஆல் இஸ் வெல். அவ்வளோதான் கடைசியாக நான் சொல்ல நினைக்கிறேன். இன்னும் அடுத்தது கட்ட அரசியல்களை பார்த்துட்டு அடுத்த வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள்.